சூரிய திசை நடப்பவர்கள் கண்டிப்பாக ஞாயிறு அன்று வரும் பிரதோஷத்திற்கு செல்ல வேண்டும். இதனால் சூரிய பகவான் அருளால் துன்பம் விலகும். பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும். சந்திர திசை நடப்பவர்கள், சந்திரனை லக்னாதிபதியாக கொண்டவர்கள் திங்கள் சோமவார பிரதோஷத்திற்கு செல்வதால் மன வலிமை பெருகி நிம்மதியும் மகிழ்ச்சியும் கிட்டும். செவ்வாய் திசை நடப்பவர்கள், செவ்வாயை லக்னாதிபதியாக கொண்டவர்கள் செவ்வாய் பிரதோஷத்திற்கு செல்வதால் ருணம் மற்றும் ரணம் நீங்கும். செவ்வாயால் வரும் கெடு பலன் நீங்கும். பித்ரு தோஷம் நீங்கும். கடன் தொல்லை தீரும். புதன் திசை நடப்பவர்கள், புதனை லக்னாதிபதியாக கொண்டவர்கள் புதன் அன்று வரும் பிரதோஷத்திற்கு செல்வதால் புதனால் வரும் கெடு பலன் நீங்கும். கல்வி சிறக்கும். அறிவு வளரும். பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை தவறாமல் புதன் பிரதோஷத்திற்கு அழைத்துச் செல்வதனால் அவர்கள் கல்வி சிறக்கும். அதிக மதிப்பெண் கிடைக்கும். குரு திசை நடப்பவர்கள், குருவை லக்னாதிபதியாக கொண்டவர்கள் வியாழன் பிரதோஷத்திற்கு செல்வதால் கிரக தோஷத்தால் ஏற்படும் தீமை குறையும். சுக்கிர திசை நடப்பவர்கள், சுக்கிரனை லக்னாதிபதியாக கொண்டவர்கள் வெள்ளி அன்று வரும் பிரதோஷத்திற்கு செல்ல உறவு பலப்படும். சகல ஐஸ்வர்யங்களும் கிட்டும். மிக மிகச் சிறப்பு வாய்ந்தது சனிக்கிழமை வரும் பிரதோஷம். எந்த திசை நடந்தாலும் சனி பிரதோஷம் அன்று கோவிலுக்குச் சென்று சிவனை வழிபடுவது சிறப்பு. 7.5 சனி, அஷ்டம சனி நடப்பவர்கள் கண்டிப்பாக சனிப்பிரதோஷத்திற்கு செல்ல வேண்டும். ஒரு சனி பிரதோஷம் சென்றால் 120 வருடம் பிரதோஷம் சென்ற பலன் கிடைக்கும். கிரக தோஷத்தால் ஏற்படும் தீமை குறையும். பஞ்சமா பாவமும் நீங்கும். சிவனருள் கிட்டும்.